ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்மோடு கூட பேசும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் நமக்கு இந்த நாட்களில் ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதுதான், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் இருக்கும் பொழுது நம்மை பயப்படுத்துகிற காரியம் நமக்கு வெளியே நடக்கும். நம்மை பயப்படுத்துகிற காரியம் நாம் கேள்விப்படுவோம். நம்மை பயப்படுத்துகிற காரியம் நமக்கு விரோதமாய் நிற்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற, நீ பயப்படாதே. அந்த சம்பவத்தை, அந்த காரியத்தை, அந்த மனிதனை, அந்த பிரச்சனையை பாராமல் உன்னோடு கூட இருக்கிற என்னை மாத்திரம் பார். அப்ப கீழே நீங்க அடுத்தது வாசின, திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் நம்மை தொடாதபடி கர்த்தர் வேலி அடைத்து நம்மை பாதுகாத்து கொள்ள உண்மை உள்ள தெய்வமாய் இருக்கிறார். நாம் பல நேரங்களில் சோர்வடைந்து விடுகிறோம். நம்முடைய பிரச்சனையை பார்த்து கலங்கி விடுகிறோம். இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வெற்றி பெற போகிறேன் என்று யோசிக்கிறோம். அதற்காக பிரயாசப்படுகிறோம். மனிதர்களை தேடுகிறோம், அதை நாடுகிறோம், இதை நாடுகிறோம். எதை நாடினாலும், எதை தேடினாலும், எந்த காரியத்தை நான் செய்தாலும் தேவன் என்னோடு கூட இல்லை என்றால் நான் வெற்றிடம்தான். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு சொல்லியிருப்பார், நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அப்ப நாம தேவனுடைய ஆலயம்னா அந்த தேவனுடைய ஆலயத்தில் தேவன் குடியிருக்க வேண்டும். அவர் கூட இருக்கணும். அவர் கூட இருந்தா என்ன நடக்கும்? கூட இல்லைன்னா என்ன நடக்கும்? இப்ப ஒரு ஆலயம் பிரசித்தமாய் இருக்கிறது அப்படின்னா அங்க 3 காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? அங்கே கடவுள் குடியிருக்கணும், அங்கே கடவுளுடைய செய்கைகள் அங்கே காணப்படணும். 3வது, அங்கே கடவுளை நாம் தரிசித்து நன்மைகளை அனுபவிக்கணும். இப்ப இந்த 3மே அங்க இல்லைன்னா யாராவது அங்க போவாங்களா? போக மாட்டாங்க. இதே தான் நமக்குள்ளேயும். நமக்குள்ள தேவனாகிய கர்த்தர் குடியிருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யணும். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது கிரியில் நடப்பிப்பார். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். இதெல்லாம் எங்க? பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவரை வைக்கணும். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் குடிக்கொள்ளணும். நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யணும். இப்ப நம்ம கூட ஆவியானவர் இல்லை, ஆண்டவர் இல்லை அப்படின்னா நம்ம பயந்துதான் ஆகணும். ஆனாலும் சொல்ற, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க, நான் உன் கூட இருக்கிறேன். உன் கூட இருக்கும் பொழுது பயப்படுத்துகிற பிசாசுடைய வல்லமைகள், பயப்படுத்துகிற சம்பவங்கள் வெட்கப்பட்டு போகும். பயப்படுத்துகிற காரியங்கள் ஒன்றுமில்லாமல் போகும். சில பாருங்க, நம்ம மிரட்டுவான். பயப்படக்கூடாது. ஒரு சமயம் ஆராதனையை முடிச்சுட்டு நாங்கள் ஆலயத்திலேருந்து வெளியே வந்து கேட்டெல்லாம் பூட்டிட்டு நாங்கள் வண்டி எடுக்கிறோம்.
அப்போ என் மனைவி ஒரு விசுவாசியோடு நடந்து அவர்கள் இந்த தெரு முனைவர்களும் போவாங்க, அவங்க அந்த பக்கம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வண்டியில் அவங்க என் கூட வருவாங்க. நான் மட்டும் நிற்கிறேன், அவங்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த சபைக்கு எதிர்த்த வீட்டில் இருந்து ஒருத்தன் வந்தான், ஒரு ஃபாரினர். அவன் பேர் லாரண்டி. பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட்டு தான் போட்டிருப்பான். தாடி வச்சுருப்பான், நீட்டாக ஒரு தாடி. அவனுக்கு முடிய வளராது, ஆனால் தாடி வச்சுருப்பான் கொஞ்சமாக. அவன் வந்து கேட்குறான், போர்டை மாற்று. அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஃப்ரெஞ்சு தான் நல்லா தெரியும், இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அவன் சொல்கிறான் வந்து, போர்டு மாற்று. ஏன்னா சபையினுடைய பேரே பிளட் ஆஃப் ஜீசஸ். அதை அவனுக்கு பிடிக்கலையா? அதை பார்க்கும் போதுலாம் அவனுக்கு என்னமோ பண்ணுதான். முதல்ல இந்த போர்டுன்றான். நீ எடுக்கலைன்னா உன்னை எடுத்துருவேன்றான். தாடி அப்படியே பிடிச்சி எடுத்து வச்சு முறுக்குறான். என்ன தெரியாது உனக்குன்றான். அவன் கூட பக்கத்தில் ஒரு தமிழன் ஒருத்தன் நின்று அவனும் இருக்கிறான். அமைதியாக நின்ன. நான் தமிழில் தான் பதில் சொன்னேன். நான் சொன்னேன், அது கர்த்தர் கொடுத்தது, அது சபையினுடைய பெயர். நீ நினைக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு உன் பேர் கிடையாது, மாற்ற முடியாது. மாற்றலைன்னா பின்விளை உனக்கு அதிகமாக பெருசாக இருக்கும். பார்த்துக்கிறேன், என்ன பின்விளையும் நான் பார்க்குறேன் சொல்லி நான் வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னமோ குறைச்சல் கொடுத்து பார்த்தான், ஒன்றும் நடக்கல. கர்த்தர் யுத்தம் பண்ணினா. அப்ப எங்க சபை வந்து ஒரு கொட்டகை தான் போட்டிருக்கோம். அதுல நாங்க வந்ததுக்கு அப்புறம் சிகரெட்டை ஊதி ஊதி மேல போடுறது, கொட்டகைக்கு மேல பத்தி எரியட்டோன்னு. அந்த கொட்டகையில பத்தி எரியிற அளவுக்கு அந்த கீத்து ஸ்திரமா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் அதை அணைத்து வைத்திருந்தான். ஒரு தடவை நாங்க போய் அந்த கொட்டகை உள்ளெல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா ஒரு பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 மேற்பட்ட சிகரெட் துண்டுகள் கிடந்தது, ஒரு பகுதியில் மட்டும். ஆனா கர்த்தர் பாதுகாத்தா, எரியல. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான், முடியல. அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன், அவன் மென்டலா ரோட்ல அலையிறான்னு. ஒன்று நாம் புரிந்து கொள்ளணும், நான் பயப்படுத்துவான், அப்படி வந்து நிற்பான். நம்ம உடம்பை விட அவன் உடம்பு 3 மடங்கு இருந்துச்சு ஹைட்டு. நீங்கள் அந்த பூதமெல்லாம் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருப்பான். அதே போல மொட்டையை அடிச்சு அப்படி தான் இருப்பான். ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லவர்னு அவருக்கு தெரியல. அவர் கூட இருந்தாரு. அவன் எழுத்து நின்று பார்த்தான். செய்வன பண்ணலாம், என்னென்னமோ பண்ணி பார்த்தான், ஒன்றும் நடக்கல. கர்த்தர் அவனை அந்த இடத்திலிருந்து பைத்தியம் பிடித்து ஓட பண்ணினான். கோடீஸ்வரன். ஆண்டவருக்கு விரோதமா எடுத்தா அவனுடைய எல்லா நிலைகளையும் கர்த்தர் மாற்றி விடுவான். அதான் சொன்ன, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ண, நீதியின் வலது கரத்துல உன்னை தாங்குவேன். கர்த்தர் நம்மை தாங்குகிற ஆண்டவர். நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறானா, பிரச்சனை பண்ண துடிக்கிறானா, மிரட்டுறானா, கண்ணை உருட்டி காட்டுறானா, அவன் கண்கள் கோபப்படும் போல உங்களை பார்த்தோன்னே முறைச்சி உன்னை வெட்டிடுவேன், உன்னை சீவிடுவேன், உன்னை அதை பண்ணிடுவேன்றானா, பயப்படாதீங்க. அடே சரிங்க, சரி, வெல்த் பார்த்துக்கலாம், வந்துருங்க. கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரு. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய மகிமை பெரிய பலத்த கிரிகளை நமக்கு செய்யும். மறந்து போயிடாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம ஒன்றும் பெரிய ஜாம்பவான்லாம் கிடையாது, நம்ம ஒன்றும் பெரிய வெயிட்லாம் கிடையாது. நம்ம போய் நின்னா அப்படி பரண்டெல்லாம் போடுற ஆள்லாம் கிடையாது. நம்ம போய் நின்னா சர்வ வல்லமையுடைய சேனைகளின் கர்த்தர் நம்மோடு நிற்பார். மற்ற எல்லாம் ஓடி போயிடும். நடத்துவார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நம்மை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் என்பதுதான் உண்மை. கீழே வாசிங்களேன், 11ஆம் வசனம் வாசிங்க. இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் மெட்கில் எச்சையடைவார்கள்,
உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள். உன் மேல எரிச்சலா இருக்கிறவன் வெட்கப்படுவான், வழக்காடுகிறவன் நாசமாய் போயிடுவான். ஆண்டவர் சொல்ல, நான் சொல்ல, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, வெட்கம் அடைவான். எரிச்சல் அடைஞ்சு அவன் வெட்கப்பட்டு போக பண்ணுவார். அவனை கர்த்தர் வெட்கம் அடையும்படி செய்வான். நம்ம நினைக்கிறோம் அவன் நமக்கு விரோதமா எழும்புறான், என்ன ஆண்டவரே எரிச்சல், சும்மா நம்ம ஒண்ணுமே செஞ்சிட எரிச்சல் ஆவான். நம்மளை பார்த்தா அப்படியே மெர்ச்சாகி போன மாதிரி நிற்பான், ஊசி போன பண்ணு மாதிரி ஆயிடுவான். நம்மளை பார்த்த உடனே கெட்டு போன வடை மாதிரி நூல்களாக வரும் அவனுக்கு. நம்மளை பார்த்தா அப்படியே ஆயிடுவான். நீங்க பாருங்களேன், சிலர் நம்மளை பார்த்த உடனே எங்கிருந்தா அவனுக்கு வரும்போது தெரியாது, மூக்க உரிமா அப்படி பண்ணுவான், நடக்க அங்க ஓடுவான், இங்க ஓடுவான், அங்க உட்காருவான், மூணுவான். அவனுக்குள்ள இருக்கிறது அவனை இருக்க விடாது இல்ல. அப்ப ஆண்டவர் உண்மையில எரிச்சல் ஆகிறவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, வெட்கப்பட்டு போவார். உன்னோடு போராடினவர்கள் அவன் நாசமாயிருவான். ஏத்து நிற்கிறானா, பயப்படாதீங்க. ஆனா நீங்க பிரச்சனை பண்ணிட்டு வந்து அவன் ஏத்துனானா நீங்க பயந்தான் ஆகணும். நீங்க பிரச்சனையே பண்ணல, ஒருத்த வந்து ஏத்து நிற்கிறேன்னா பயப்படாதீங்க. உங்ககிட்ட வந்து எடுத்து போராடுறேன்னா பயப்படாதீங்க. பார்த்துக்கலாம்டா அப்படின்னு போயிட்டே இருங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க, கர்த்தர் வேலையை கர்த்தர் பார்ப்பாரு. அவர் பார்க்கும்போது இவனுடைய கிரியைகளை கர்த்தர் முற்றிலும் அழித்து ஒன்றுமில்லாமல் ஆக்குறதை நீங்கள் பார்க்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆச்சரியமான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆமா, கடுகு பாருங்க, இந்த காக்கா சும்மா இருக்காது. பருந்து எவ்வளவு பெருசு, கடுகு எவ்வளவு பெருசு. இது தம்ம தோண்டு தான் இருக்கும் காக்கா. ஆனா இந்த காக்கா என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த கடுகு கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும், காக்கா அதுக்கு மேல பறக்கும். உடனே அவருக்கு ஒரு இது திமிரு வந்துடும் காக்காவுக்கு. அப்படி சும்மா கடுகு பறந்துட்டே இருக்கும். கடுகை பார்த்த உடனே அதை விரட்டாராமா, அங்க மேல இருந்து வந்து கொத்துவார், சட்டா மண்டையில முதுகுல வந்து கொத்தும். அவருக்கு என்ன நினைப்புனா, நம்ம வாயில கொத்தினா அந்த செத்து போன எலி அந்த மாதிரி அழுகி போனதெல்லாம் போனா இது கொத்தி சாப்பிடுது இல்ல. அதுல அவர் பார்த்து அந்த மூக்கு அவ்வளோ ஸ்ட்ராங், கடுகையும் கொத்தி கெடுச்சிடலாம் அப்படின்னு போய் கொத்தும். கடுகு சிம்பிளா என்ன பண்ண தெரியுமா, காக்காவோடு பறக்கும். கடுகு என்ன பண்ண அப்படியே லிஃப்ட் ஆகும். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகும், செகண்ட் ஃப்ளோர் போகும், தேர்ட் ஃப்ளோர் போகும், ஃபோர்த் ஃப்ளோர் போகும். அது பாட்டு அப்படியே லிஃப்ட் ஆகிட்டு அது அப்படியே விண்டை பிடிச்சி அப்படியே லிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். காற்றை பிடிச்சி அப்படியே மேலே ஏறிட்டு காற்றுலேயே மேலே ஏறிட்டு இருக்கும். இந்த காக்கா கொத்துவார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே காக்கா போக முடியாது, மூச்சு முட்டிடும். காக்கா அங்கேருந்து திரும்ப வந்துடுவார், இல்லைன்னா செத்து தான் போகணும். அங்கேருந்து மேலே செத்து தான் கீழே விடும், அது உயிர் பிழைக்க முடியாது. ஆனால் கடுகு அப்படி இல்லை, அப்படியே லிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அது வந்து கொத்துறது கொடுத்தது கவலைப்படாது. அதே சமயத்துல கடுகுடைய அழகு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு போட்டுச்சுன்னா காக்காவுடைய மூஞ்சி முகர உடம்பு கிடம்புல கிழிஞ்சிரும். நீங்க பாருங்க, யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. கடுகு மீன்களை, கடலுக்குள்ள மேய்துட்டு கொண்டிருக்கிற மீன்களே உள்ள பூந்து தூக்கிட்டு வந்துடும். எவ்வளவு பெரிய மீனா இருந்தாலும் அதோடைய வெயிட்டுக்கு அதிகமா இருந்தாலும் தூக்கிட்டு பறக்குது இல்லைங்க. நான் பெரிய ஆச்சரியப்பட்ட ஒரு வீடியோ என்னன்னா, ஒரு கடுகு ஷீப், அதாவது ஒரு ஆட்டை தூக்கிட்டு பறக்குது. ஆடு, நான் மிரண்டே போயிட்டேன். ஆட்டை தூக்க முடியுமான்னு பாக்குறேன், குழந்தைய தூக்கிட்டு போகுதுங்க. ஒரு கழுகு குழந்தைய தூக்கிட்டு, ஒரு கடுகு பெரிய ஆளு தூக்குது. அவன் நல்ல வேலை சட்டை கிழிஞ்சு கீழே குதிச்சிட்டான், இல்லைன்னா அவனை தூக்கிட்டு போயிருவேன். அப்போ அதோடைய பவர் பார்த்துக்கோங்க, கடுகுடைய பவர். ஆனால் அந்த பவர் எல்லாம் காக்கா கிட்ட காட்டல. காக்காவை எங்க வச்சு காலி பண்ணான்னு அதுக்கு தெரியும். அதே போல சர்ப்பத்தை எங்க வச்சு காலி பண்ணான்னு அதுக்கு தெரியும். கிரவுண்ட்ல சர்ப்பத்தோட சண்டை போடாது, பாம்போட கிரவுண்ட்ல சண்டை போடாது. என்ன பண்ணிடும்னா, பாம்பை அலைக்க தூக்கிறோம் மேல,
ஏருக்கு கொண்டு போயிடும். ஏரில் வச்ச பாம்பு என்ன பண்ண முடியும்? அவர் சுருளவும் முடியாது, நெளிவும் முடியாது. இவர் போட்டு தள்ளிட்டு அங்கே ஏரில் இவரை காலி பண்ணிட்டு மரத்தில் வச்சு சாப்பிட்டு ஊறுகாய் போட்டு போயிடும். கடுகுக்கு அந்த பலத்தை கத்த தந்திருக்கிறார், அந்த ஞானத்தை கத்த தந்திருக்கிறார், அந்த பலத்தை தந்திருக்கிறார். இந்த காக்காவும் சர்பத்தை அதை ஒன்றும் பண்ண முடியாது. வெட்கப்பட்டு தான் போகும். காக்கா வெட்கப்பட்டு போகும், நாசமாகி போயிடும் சர்ப்பம். தேவனுடைய அபிஷேகம் உங்க மேல, கிருபை உங்க மேல, கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். யுத்தம், ஐயோ என் கூட போராடுறார்களே, கவலைப்படாதீங்க. அவன் எவ்வளவு காலம் போராடுவான்? பலன் இருக்க மட்டும் அவனுக்கு பலன் இருக்க மட்டும் பரிசுத்த ஆவியை நம்ம பலப்படுத்துகிறவர். அவன் நம்ம கூட இருந்த ஜெயத்தை தருவார். அற்புதங்களை காண்பீர்கள். 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இப்ப போராடுற மனுஷனை நீங்க தேடினாலும் கிடைக்க மாட்டானா? யுத்தம் பண்ற மனுஷன் இல்பொருள் ஆயிடுவானா? அப்படின்னா என்ன? இல்லாம போயிடுவார்னு அர்த்தம். போராடுகிற மனுஷனை என்ன பண்ணுமா? தேடியும் காணாதிருப்பாய். நீங்க எங்க போய் தேடினாலும் அவன் கிடைக்க மாட்டான். சில போராடுவான், நான் யார் தெரியுமா, என் பதவி என்ன தெரியுமா, நான் இன்னார் தெரியுமா, நான் அன்னார் தெரியுமா, நான் இவரு தெரியுமா, அவரு தெரியுமான்மா. நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நான் கர்த்தருடைய பிள்ளை. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? போராடுவான், யுத்தம் பண்ணுவான். ஆண்டவர் சில போராடுறானா அவனை தேடியும் காணாதிருப்ப. யுத்தம் பண்றானா ஒன்றும் இல்லாமல் இல்பொருளாவான். ஏன்? கர்த்தர் உங்க கூட இருக்கார். சர்வ வல்லமையுடைய தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். அப்ப அவனை என்ன பண்ண முடியும்? உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் மீதியை பார்த்துக்கூட. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் இராணுவங்களின் தேவன். உங்களை சும்மா விட்டுட்டு உட்காந்துருப்பாரா? நீங்க நினைக்கலாம், எனக்கு மட்டும்தான் இந்த போராட்டம், ஐயோ ஏன் தான் இது, நான் உண்மையா ஜெபம் பண்றேன், எனக்கு ரோட்ல போறவன் வர்றவன்லாம் என்கிட்ட பிரச்சனை பண்ணவே துடிச்சு வரா அப்படின்லாம். கர்த்தர் உங்க கூட இருக்கும்போது பிசாசு அப்படிதான் வரும், எம்பி வரும். ஆனா உங்களை தொட முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிற கடலுக்கு பார்த்து, அலைகளை பார்த்து சொல்ல, இம்மட்டுமா இனி வராதே. அவ்வளவுதான், வரும். கரையை அப்படியே அடிச்சு கொண்டு போற மாதிரி வரும். கொஞ்ச தூரம் வந்தோடனே அப்படியே சைன்னு போயிடும். அந்த மாதிரி திரும்ப போயிடும். அதுவும் போராடி பார்க்கணும், மேலே வர முடியாது. அப்படிதான் உங்களோடு கூட ஏற்று நிற்கிறவர், போராடுறவர் அப்படிதான் போயிடுவாங்க. ஒன்றும் இல்லாம நீங்க தேடுவீங்க, அவன் எவன்டா நம்ம ஊர் போறான்னு, எங்கடா அவன் காணவில்லை. யுத்தம் பண்ணின மனிதர்கள் இல்பொருள் ஆயிட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்ப வாசிங்க, ஏசாயா 41:13. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் துணை நின்னா இதெல்லாம் எப்படிங்க வரும்? எரிச்சல் ஆகிறவன், விரோதமா இடம்புகிறவன், போராடுகிறவன், யுத்தம் பண்ணுகிறவன் ஒரு துணை நிலை நிற்க முடியாது. காணாம போயிடுவான். இருந்த இடம் தெரியாம போயிடும். அட்ரஸ் தெரியாம அனுப்பி விட்டுருவாரு கர்த்தர். ஆமா, நீங்க வேணா உங்களோடு கூட எதிர்த்து நின்ற மனிதர்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்களேன். அவனை தேடியும் காண முடியாது. கர்த்தர் அப்படி மாற்றி இருப்பான். இதான் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவன் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு அர்த்தம். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையிலையும் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது, உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கிறேன்ப்பா, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுக்கா. அவர் நமக்கு துணை நிற்கிறதாக அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் நமக்கு துணை நிற்கும் போது நமக்கு எதிர்த்து நிற்பவன் யார்? Who can stand against us? Nobody. No one can stand against us because our Almighty God, the Lord of hosts, who stands for us. அவர் நம்ம நடுவில் அப்படி இருப்பார். அவர் நம்மோடு கூட இருப்பார். மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க, யாரா இது? சர்வ வல்லமையுடைய தேவன்.
அவர் கூட நிற்கும் போது அவர்லாம் வெட்கம் அடைந்து போவார், அவமானப்பட்டு போவார், அவருடைய கிரிகள் எல்லாம் முடக்கப்பட்டு போகும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய் இல்லையா? ஏதோ ஒரு பிரச்சனையை குறித்து நீ பயந்து உனக்கு சாப்பிடக்கூட முடியாத பலவீனத்தில் இருக்க. அதை நினைச்சாலே உனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணிடுது, பலவீனப்பட்டு போற. அந்த மனிதர்கள் எனக்கு ஒரு இதெல்லாம் செய்து விட்டான்னு என்று கலங்கி கொண்டிருக்கிற. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்க வலது கருத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறா. இனிதான் எரிச்சல் ஆகுறாங்களா பாருங்க, வெட்கப்பட்டு போவாங்க. தேவையில்லாம உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, கர்த்தர் அவளை ஒன்றுமில்லாமல் மாற்றி போடுவார். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறத நாம் பார்த்து மகிழ்ச்சி அடைய போகிறோம். நம்முடைய தேவன் நம்மை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறதை நாம் காணப்போகிறோம். நாங்க ஒரு சமயம் செஞ்சி பட்டணத்துல ஒரு கிராமத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை நடப்பித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஊழியத்தை நடப்பித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்த ஒரு மனிதன் எரிச்சலாகி அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டினான். அதுல அந்த ஊர் மக்கள் ஒரு 4-5 பேர் அந்த சண்டே கிளாஸ் நடக்கிற இடத்திற்கு பக்கத்துல இருந்தவங்கெல்லாம் வந்தாங்க. வந்த உடனே அவனும் மிலிட்ரியில வேலை செய்யறவன், அவன் வந்தான். அவங்களெல்லாம் கூட்டிட்டு, இங்க எப்படி நீங்க இதை அனுமதிச்சிங்க நடத்துவதற்கு அப்படின்னு சொல்லி அப்படி கம்பீரமா கரிச்சிட்டே வந்தான். அப்ப நான் உடனே நானும் அங்க இருக்கேன், அந்த ஸ்பாட்ல இருக்கேன். அப்ப இன்னொரு எனக்கு உதவியாளரும் 2 பேர் இருக்காங்க. அந்த உதவியாளர்களை நீங்க நடத்திட்டு இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இந்த வீராசாமி கிட்ட பார்க்க இப்படி பயங்கர கோபத்தோடு நிக்கிறவங்கள பார்க்க வந்தேன். அவன் உடனே முதல்ல 2-3 கெட்ட வார்த்தையை போட்டு திட்ட ஆரம்பிச்சா. அது சொன்ன, பிரதர் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், பிரச்சனை என்னென்ன, பிரச்சனை என்னவா, நீ எப்படி ஊரா வந்து மதம் மாத்துற, நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அதான் மதம் மாத்துறதான் தெரியுது, நல்லா தெரியுமா நாங்கள் மதம் மாத்துறோம்னு கேட்டேன். நான் 2-3 தடவை திரும்ப கேட்டோடனே அவன் நின்றான். அந்த கூட வந்திருந்தவங்களாம் அவங்க ஏதோ வந்து சொல்லி கொடுத்துட்டு போறாங்க, நீ வந்து என்னப்பா அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. அவன் உடனே முறைச்சிக்கிட்டு, அப்போ என்னத்துக்கு தான் வந்தீங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைன்னு கேட்டேன். நான் எத்தனை பிள்ளை எனக்கு இருக்கு, அந்த பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கிறீங்களா ஸ்கூலில்? ஆமாம் படிக்க வைக்கிறேன்ல, கான்வென்ட்டில் படிக்க வைக்கிறேன், நல்ல எஜுகேஷன் கொடுக்குறேன் என் பிள்ளைகளுக்கு, நான் மிலிட்ரியில் இருக்கேன், ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய சேவை தான் நாட்டை பாதுகாக்குது அப்படின்னு அந்த ஆளுக்கு 2 வார்த்தையை சொல்லிவிட்டு, உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறீங்கள? ஆமாம். சரி, உங்கள் பிள்ளைகளை கூட்டுவாங்க, இந்த பிள்ளைங்க செய்கிறத உங்கள் பிள்ளைங்க செய்தான்னு பார்ப்போமே அப்படின்னு. அப்படி என்னன்னா, ஒரு பையனை கூப்பிட்டு இந்த கிராஃப்ட் ஒர்க், அவனுக்கு சொல்லிக் கொடுத்த கிராஃப்ட் ஒர்க்கை கொண்டு வந்து காட்டுறாது அப்படின்னு. அவன் கொண்டு வந்து இந்த கிராஃப்ட் ஒர்க்கை காமிச்சோன்னு, இது என்னன்னா, இதுதாங்க நாங்கள் இங்கே பொழப்ப விட்டுட்டு வந்திருக்கோம். எதுக்கு நாங்கள் வந்து இங்கே நடத்துகிறோம் அப்படின்னா, எங்கள் பொழப்பு வெளியில், இந்த பிள்ளைகள் ஏழை பிள்ளைங்க, ஏழை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, இந்த பிள்ளைகளுக்கு கிராஃப்ட் ஒர்க்னா என்னன்னே தெரியாது, கிராஃப்ட் ஒர்க்கு தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு அந்த சில ஆரியா ஒர்க்கு தெரியாது. இது எல்லாமே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம், பசங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து இந்த கிராஃப்ட் ஒர்க் சொல்லித்தரோம். நாளைக்கு இந்த பிள்ளைகள் இதெல்லாம் கற்றுக்கொண்டா அதோடைய வாழ்க்கையில ஒரு முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த மனிதனுக்கு சொல்லி, இதெல்லாம் நாங்கள் இலவசமாக செய்கிறோம், நீங்கள் பொண்ணு போய் ஸ்கூலில் விட்டீங்கன்னா 5000க்கு மேலே கேட்பான் ஃபீஸு. இந்த பிள்ளையில எந்த பிள்ளை 5000 கட்டி படிக்கும்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா கவர்மெண்ட் சோறை போட்டு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவனை படிக்க வைக்குது. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எங்களால் இயன்ற சில கிராஃப்டுகளை சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த நினைக்கிறோம்.
அவன் வந்தவன் கோவப்பட்டு வந்தவன் கடைசியா கை கொடுத்துட்டு தயவுசு இந்த சேவையை தொடர்ந்து செய்யுங்க. நாங்க தப்பா மதம் மாத்திர வர்றீங்கன்னு நினைச்சிட்டோம். மதம் மாத்துறது எங்க நோக்கம் இல்லைங்க, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதான் எங்களுடைய நோக்கம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் சரிட்டடிச்சு கிளம்பி போயிட்டான். இதுதான் கர்த்தர். உங்க கூட ஆண்டவர் இருந்தா ஞானத்தையும் கிருபையும் தந்து அழகாய் உங்களை வழி நடத்துவார். இல்லைனா ஆமா நான் இயேசுவை தான் சொல்லுவேன்னு சொன்னா 4 தப்புவான், அவன் வாங்கிக்கிட்டு அந்த சென்டரை மூடிட்டு நீங்க வந்துட வேண்டியதுதான். தேவன் ஞானத்தை தருவா, அவர் நம்மோடு கூட இருந்தார். பிரியமானவர்களே, அவர் உங்க வலது கரத்தை பிடித்திருக்கிறார், நீங்கள் பயப்படாதீர்கள். அவர் உங்களை வலது கரத்தை பிடித்திருக்கிறார், உங்களுக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். எத்தனை போராட்டம் பிரச்சனை வந்தாலும் அவர் உங்களுக்கு துணை செய்கிறவர். இந்த காலை வேளையில் அவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறபடினா உங்களை வெட்கமடைய விடுவதில்லை என்பதில் உறுதியாக இருங்கள். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, இந்த செய்தியை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் துணையாக நின்று அவரை வெற்றியடைய செய்து உங்க நாமத்தை உயர்த்தம் அவர்களை வெட்கப்படுத்தும்படி வந்த எரிச்சலாகிற யாவருக்கும் அவர்களை விலக்கி ஆண்டவரை போராடுகிறார்கள், யுத்தம் பண்ணுகிறார்கள், என்னென்னமோ காரியங்களை நடப்பிக்கிறார்கள், விரோதமாக எழும்பி நிற்கிறார்கள். கர்த்தரை துணையாக நின்று ஒரு அற்புதம் செய்து இன்றைக்கு ஒரு அதிசயத்தை காண செய்வீராக. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.